முதியோர் உதவித்தொகை கடன் கூடுதலாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். முதியோர் உதவித்தொகையுடன் கூடுதலாக 2000 ரூபாய் வரவு வைப்பு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள். வணக்கம். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாயை மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதோடு சமூகத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதிய உதவித்தொகை பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இத்தகைய சிறப்பு நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை வந்ததாக அந்த கோரிக்கையை பரிசீலித்த நிலையில் ஓய்வூதியத்துடன் சேர்த்து 2000 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைத்துள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயிர் பெற்று வரும் முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் 29,29,000 பயனாளிகளுக்கு தலா 3200 ரூபாயும், 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும், பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் 2,58,000 மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாயும் காலை வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலைகள் மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலை கிலோ 2 ரூபாய் ஆதார விலை என 8.53 கோடி நிதி வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் தான் நலிவடை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்தில் வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இது குறித்து தங்களிடம் இருக்கக்கூடிய மேலும் விவரங்கள் என்ன? சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதற்கு முன்னதாகவே பல்வேறு அறிவிப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் விளிம்பு நிலையில் இருப்பவருக்கு சிறப்பு நிதி என்பது பல்வேறு அமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைக்கால சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் வழங்கியது பெரும் வரவேற்பை பெற்றதோடு சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து அரசின் மாத ஓய்வூதியம், அதே போல உதவித்தொகை பெறக்கூடிய முதியோர், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கையர், மாற்றுத்திறனாளிகள் ஆகியோருக்கு இத்தகைய சிறப்பு திட்டத்தில் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் இந்த அறிவிப்பை தற்பொழுது வெளியிடுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கணவனை கையிழந்தவருக்கான ஏற்கனவே ஓய்வூதிய திட்டம் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த நலிவு நிலையில் இருக்கக்கூடியவருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழாக பயன்பெற்று வரக்கூடிய முதியோர், கைம்பெண்கள் என மொத்தமாக 29,29,000 பயணிகளுக்கு தலா 3200 ரூபாய் வழங்கப்படும் எனவும் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3500 ரூபாயும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பராமரிப்பு உதவித்தொகை பெறக்கூடியவர்களுக்கு 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு தலா 4000 ரூபாய் இன்று காலை வழங்கியிருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல மீனவர்கள் குடும்பத்திற்கு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மீன்பிடி தடைக்காலம் என்பது இருக்கும். அந்த மீன்பிடி தடைக்காலத்தில் அந்த மீனவர்கள் பாதிப்பு ஏற்படும் வகையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான உதவித்தொகையாக குடும்பத்திற்கு ஒன்றுக்கு 8000 ரூபாய் வீதம் 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை பணிபுரியவர்களுக்கு கொள்முதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிலோ 2000 ரூபாய் ஆதார் விலையை 8.53 கோடி நிதியாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இந்த தருணத்தில் மீண்டும் ஒரு முறை இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடுவதாக முதலமைச்சர் இந்த அறிவிப்பில் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம் என்பதற்காகவும் தொடர்ச்சியான நலத்திட்டங்கள் என்பது வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த உதவித்தொகையின் மூலமாக மேலும் விளிம்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் என்பது குறிப்பாக பல்வேறு உதவித்தொகை வழங்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு நிதியும் ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையில் கடந்த மாதம் 2000 ரூபாய் கோடை காலத்தில் வழங்கப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டி இதனை தெளிவிட்டிருக்கிறார். குறிப்பாக
தமிழ்நாட்டில் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா. முக்கிய செய்தியாக தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விளிம்பு நிலையில் இருப்போருக்கு சிறப்பு நிதி என்ற அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மார்ச் ஓய்வூதியத்துடன் சேர்த்து அவர்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதியாக அறிவித்திருக்கிறார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள், கணவனை இழந்தவர்களுக்கு மார்ச் ஓய்வூதியத்துடன் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நலிவு நிலை போக்கும் சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் மார்ச் மாத ஓய்வூதியத்துடன் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் பயன்பெற்று வரக்கூடிய முதியோர், கைம்பெண்கள் என மொத்தம் பல லட்சம் பேருக்கு இந்த உதவித்தொகையை பயனுள்ளதாக இருக்கும் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்.